யாரு? நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்மள திக்குமுக்காடுற மாதிரி அன்பை கொட்டி தீர்த்தா சுத்தம் தூக்குங்க. அன்பு மலையில நனைய மெய்யழகன் விமர்சனம் பார்க்கலாமா? 96 அவளை ஈஸியா மறக்க முடியாத திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்குன சி பிரேம்குமார் அவர்களோட இயக்கத்திலையும் நடிகர் கார்த்தி, அரவிந்த் சாமி முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண், தேவதர்சினி, ஜெயபிரகாஷ் நடிச்சு வெளியாகி இருக்க திரைப்படம் தான் மெய்யழகன். சின்ன வயசுலயே சொத்து பிரச்சனை காரணமா தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச வீடு, குடும்பம், ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு வர ஒருத்தர் 22 வருஷத்துக்கு அப்புறமேல ஒரு திருமணத்துக்காக ஊருக்கு போறாரு. அங்க அவர் சந்திக்கிற மக்கள், இத்தனை வருஷம் கழிச்சு அவர் பாக்குற ஊரு, அவர் திக்குமுக்கு ஆடுற மாதிரி கிடைக்கிற அன்பு, இதெல்லாம் தான் மெய்யழகன். யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம மேல பாசத்தை கொட்டி தீக்கிறாரு. ஆனா அவர் யாருன்னா தெரியல, அவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு இந்த படத்துல நிறைய காட்சிகள் ரொம்ப அசாத்தியமாவும் ரொம்ப இயல்பாவும் அமைஞ்சிருக்கு. அத்தான்னு ஒட்டிக்கிற கேரக்டர்ல கார்த்தியும் யாருன்னே தெரியாது, அவங்க மனசு புண்படவே கூடாது, அப்புறம் அவங்க யாருன்னே தெரியாம ஒரு லெவலுக்கு மேல அவங்க அன்பை காட்டும் போது அதுல திக்குமுக்காடி போய் நிக்கிற அரவிந்த் சாமி கேரக்டரும் படத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 96 படத்துலயும் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான் 96. அதே மாதிரி இங்க கார்த்தி அரவிந்த் சாமிக்கு இடையில நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான், அதுவும் ஒரு ராத்திரியில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த மெய்யழகன். ஒரு நாள் நைட்ல கார்த்திக் கூட அரவிந்த் சாமி பேசி பழகுற விதமா இருக்கட்டும், தன்னை பத்தி கார்த்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்லயும் அன்பால அடிச்சிருக்காங்க. ஊர் பாசம், சொந்தங்களுக்குள்ள இருக்க சொத்து பிரச்சனை, வன்மம், விட்டு போன சொந்தங்களை திரும்பி பாக்குறப்ப வரக்கூடிய அந்த இயல்பான ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை திரும்பி பாக்குறது அப்படின்னு நம்மளோட கடந்த காலத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் நம்மளே நம்ம ஊர் பக்கம் நம்ம சொந்தக்காரங்க போய் பார்க்கணும்னு தோண வைக்கிற அளவுக்கு இயக்குனர் செஞ்சிருக்காரு. இதுவே அவரோட வெற்றி. படம் ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரசிகர்களை தான் அன்பாலதான் கட்டி போட்டு வச்சிருக்காரு. முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, 2 நிமிஷம் வர சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, மனசுல நிக்கிற மாதிரி அந்த கேரக்டர்களை வடிவமைச்சிருக்காரு. மெய்யழகன் படத்துல வர மாதிரி உண்மையான கேரக்டர் எல்லாம் நேரடியா இருந்ததுன்னா அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு கேரக்டர்ல கார்த்தி அவ்வளவு அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ரொம்ப வெள்ளந்தியாவும் நடிக்கக்கூடிய கேரக்டர் அவர் பட்டையை கிளப்பிடுவாரு. இந்த படத்துல ஒரு படி மேல போய் அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களே ஏதாச்சும் ஒரு லாபத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் நம்மகிட்ட பேசி பழகுறப்ப எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம வெறும் பாசம் அன்புக்காக மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வர இந்த கள்ளங்கப்படமிடாத கார்த்திக் கேரக்டர் பாக்குறப்ப உள்ளரிச்சு போகுது. சொந்தத்தெல்லாம் இழந்துட்டு சிட்டி லைஃப்க்கு போன ஒரு மிடில் ஏஜ் பர்சனா அரவிந்த் சாமி என்ன ஒரு அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. கார்த்தி அவர் பங்குக்கு வெள்ளந்தியா வளவளவளன்னு பேசி அவரோட கேரக்டரை பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்க, அவருக்கு ரியாக்டிவ் பண்ணாம அவருக்கு சட்டிலா ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ அரவிந்த் சாமி கொடுத்திருக்காரு. நம்ம மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்களே, இவ யாருன்னு நமக்கு தெரியலேன்னு உடஞ்சு அழுகிற அந்த சீன்ல அரவிந்த் சாமி கார்த்தியவே மிஞ்சிடுறாரு. அரவிந்த் சாமியோட மாமாவா வர ராஜ்கிரனோட நடிப்பும் சரி, கொஞ்ச நேரம் வந்தாலும் ஸ்ரீதிவ்யாவோட வெள்ளந்தியான கேரக்டர் அவங்களோட நடிப்பும் சரி, தேவதர்சினி, ஜெயபிரகாஷ் அவங்களோட கேரக்டரும் சரி, எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவ்வளவு சிறப்பா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரே நாள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ஒவ்வொரு விஷயமும். கார்த்தி எப்படி எல்லா விஷயத்தை பத்தியும் வளவளன்னு பேசுறாரோ அதே மாதிரி இந்த படத்துல அவரு நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான ஒரு காட்சிகளை படமாக்கி கொடுத்திருக்காங்க. மகேந்திரன் ஜெயராஜோட கேமரா அவ்வளவு அட்டகாசமான ஒர்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பின்னணி இசையில கோவிந்த் வசந்தா பின்னி படம் எடுத்திருக்காருங்க. ஒவ்வொரு சீன்லயும் இன்னொரு கேரக்டராவே அவரோட பின்னணி இசை வாழுது. இவ்வளவு ஆழமா சிந்திச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் வடிவமைச்சு அவ்வளோ மனசுக்குள்ள இருந்து எழுதிய ஒரு காவியமா தான் இந்த படம் இருக்கு. ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட என்டையர் சீன்ஸுமே இருக்கு. படத்துல நெகட்டிவ்ஸ் எல்லாமே இல்லைங்க, சில குறைகள் இருக்கதான் செய்யுது. படத்தோட நீளம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம படம் பாக்குறப்ப ஒவ்வொரு சீனுமே தொய்வில்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலதான் ஒரு குடும்ப ஆடியன்ஸுமே போய் படம் பாக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளவு டீட்டெயிலிங் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான். அதெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில நம்ம என்ன மத்தவங்களுக்கு கொடுக்கறோமோ அது எவ்வளவு பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவு அழகா ஒரு படத்துல சொல்ல முடியாதுங்க. அத சி பிரேம்குமார் அவ்வளவு அழகா அசத்தி சாதிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மெய்யழகன் திரைப்படத்திற்கு ரிவ்யூ பை ஃபேமிலியோட ரேட்டிங் என்னன்னா, மொத்தத்துல இந்த மெய்யழகன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு சினிமா ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் குள்ளையும் போகாம ரொம்ப அவசரப்படாம வாழ்க்கையில நம்ம எப்படி சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் அவ்வளவு இயல்பா காட்சிப்படுத்தப்பட்டிருக்க ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் மெய்யழகன். கண்டிப்பா நீங்க அன்பு மலையில நனைய
தயாரா இருக்கீங்க அப்படின்னா பொறுமையா குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்த்து கொண்டாடணும். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி.